அப்பப்போ அவரை முறைக்காத எங்க செல்லம். நான் முறைக்கல மேடம். நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். அவர் ஏதாவது சொல்ல வரும்போது டக்குன்னு அப்படி பாக்குறீங்க. ஏன்? அது கரெக்டான முடிவா பேசணும். நீ எதுக்கு குட்டியா குழப்புற? உங்களை கூட்டிட்டு கிளம்பினாங்களா, அது அதே தப்பான முடிவுன்னு சொல்ல வரீங்களா? நீங்க தெளிவா சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க, நேர்மையா சொல்லுங்க, உண்மையா சொல்லுங்க. இந்த குழந்தை யாருகிட்ட வளரணும் நீங்களே முடிவு பண்ணி சொல்லிடுங்க மேடம். பாலகிருஷ்ணா, வாழ்க்கையில சில நேரத்துல தான் இது மாதிரி ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கிறது. குழந்தையோட அப்பா அப்படின்னு சொல்றது பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி. உண்மை நேர்மை ரொம்ப கரெக்டா சொல்லுங்க. ஏன்னா இன்னைக்கு நீங்க எடுக்கிற முடிவு உங்க வாழ்நாள் ஃபுல்லா உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும். இல்ல மேடம், நான் என்ன மேடம் சொல்றது? அப்புறம் நேத்து ரிப்போர்ட்டர் கிட்ட என்ன சொன்னீங்க? அவங்கள்ட்ட இருக்கட்டும் அப்படின்னு சொன்னேன் மேடம். சொன்னீங்கல்ல? சொன்னேன் மேடம். எனக்கு என் பொண்ணுக்கு யாரும் இல்ல. எனக்கு என் குழந்தை வேணும். எனக்கு என் குழந்தை வேணும் மேடம். இதை நம்பி நான் 3 குழந்தை எனக்கு சந்தர்ப்பம் கிடைச்சது. நீ ஏன் எடுக்கிற முடிவு எனக்கு சொல்லல? எங்கிட்ட யாரும் பேசக்கூடாது. இன்னைக்கு எடுக்கிற முடிவு நீ அன்னைக்கு குழந்தை வேணும். நான் கொடுக்க மாட்டேன். அன்னைக்கு நீ சொல்லிருக்கணும் நான் குழந்தை கொடுக்க முடியாது, நீ வேற இடத்துல எடுத்துக்கணுக்காக நீ சொல்லிருக்கணும். நீ அடிச்சு அன்னைக்கு சொல்லிருந்தா வேற குழந்தை நான் எடுத்துருப்பேன். அன்னைக்கு ஏன் கொடுக்கல? உன் பொண்ணு எல்லாத்தையும் பாத்துக்கணும். எனக்கு என் குழந்தைக்கு சொல்லல. நீ சொல்லல, நீ போய் சொல்ற. நீ போய் சொல்ற. என் பொண்ணுக்கு வேணும், என் புள்ள வேணும். எனக்கு என் புள்ள வேணும். மாட்டேன். நீ இன்னைக்கு எடுத்த முடிவு அன்னைக்கு கரெக்டா எனக்கு வேணும். அன்னைக்கு நீ ஏதோ என்ன பேசி அவனை குழப்பிட்ட. அப்ப நான் வந்து ஒரு அப்பான்னு சொல்லிட்டு நீங்க வேணும்னா எனக்கு கொடுத்து சந்தோஷம் காட்டி நீ வளப்பா, நீ வாங்கிட்டு போலான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இப்ப மனல இவங்களுக்கு என்ன வேணும்? அப்ப இவங்க வளர்த்தாங்களா? அப்ப நான் மட்டும் என்ன கீழே கிடந்த மேடம். நீ அப்படி நினைச்சா அந்த குழந்தை வந்து இப்ப கேட்க மாட்டேன். அந்த குழந்தை நான் கொடுமை பண்ணிருக்கேன். அந்த குழந்தை நான் கொடுமை பண்ணிருக்கேன். வயித்துல தானே 10 மாசம் வச்சுட்டு கல்லு மண்ணு. அந்த பாசம் ஏமா அப்போ வரல? இப்ப பாசத்தை பத்தி ஒரு நிமிஷமா செல்லம், ஒரு நிமிஷம். அவங்க கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. எங்கிட்ட பதில் சொல்ல வேணாம். அவங்க மேல நானு நீங்க 2 பேரும் பேசுங்க. நீ எடுத்த முடிவு எனக்கு வேணும். கீழே கடந்தா நான் ஒண்ணும் தூக்கி விடுக்கல. அந்த பெத்திருந்தா அந்த வலி வருத்தம் எல்லாத்துக்கும் செல்லம் செல்லம் எப்படி சொன்னா? ஓசல பிள்ளை பெத்தா நான் 5 லட்சம் கொட்டுனேன். அப்படி அந்த பெருசோ வலி உனக்கு அதுதான் தெரியும். அந்த வலி சொன்னால சொல்லுங்க மேடம். பாருங்க, சண்டை போடுறதுனால அந்த குழந்தை உங்க கையில வரப்போறது அவங்க கையில போறதுனா நமக்கு தீர்வு கிடைக்க போறது இல்ல. உங்களுக்கு உங்க குழந்தை ஏன் வேணும் தெளிவா சொல்லணும். எதுக்காக அந்த குழந்தை வேணும்? பின்னாடி யாரும் இல்ல மேடம். இது எனக்கு பின்காலத்துல நான் செத்து போயிட்டேன்னா என் பொண்ணுக்கு யாரும் இல்ல. என் பொண்ணு அனாதையா ஆயிடும். ஏன் உங்க புருஷன் இருக்காரு? 2 பேருமே செத்து போயிடுறோம். அதுக்காக என்னமா செய்ய முடியும்? எனக்கு எங்க பையன் வேணும். பாருங்க, கரெக்டா கன்வின்ஸ் பண்ணுங்க. என் பொண்ணுக்காக வேணும். எவ்வளவு பேர் அப்பா அம்மா இல்லாம வாழ்ந்திருக்காங்க. கரெக்டா நீங்க கன்வின்ஸ் பண்ணுங்க உங்களுக்கு அந்த குழந்தை ஏன் வேணும்னு சொல்லி. எனக்கு என் குழந்தை வேணும். ஏன் வேணும்னு சொல்லுங்க. விட முடியல மேடம். இப்ப நான் போகும்போது இது பாருமா, இது பாரு செல்லம், சும்மா என்ன இங்க விளையாட்டா? இவ்வளவு நாளா சொல்லிருக்கேன். ஒரு நிமிஷங்க, ஒரு நிமிஷம். ரொம்ப கிளியரா கேளுங்க. 9 மாசம் நீங்க முடிவு எடுத்தீங்க. புருஷன் சொன்னாரு, கேட்கல. இது குழந்தை பொம்மை இல்ல. 6 மாசம் நீ வச்சுக்கோ, 6 மாசம் நான் வச்சுக்கிறேன்னு சொல்லி. இது பாசம், புரிஞ்சுதா? இது குழந்தைதான் உங்களுக்கு வேணான்னு சொல்லி கலைக்க போனீங்க. அப்ப பாசம் எங்கம்மா போச்சு? 9 மாசம் குழந்தை உங்க கருவில இருந்துச்சு. அப்ப பாசம் எங்கம்மா போச்சு? அது குழந்தை கொடுத்தீங்க, அப்ப பாசம் எங்கம்மா போச்சு? இவங்க எல்லாம் பாசம் போன பாசம் இப்ப சடனா எப்படிமா வந்துச்சு? நீங்க எவ்வளவு தூரம் அறிஞ்சு வர போறீங்க? 1.5 வருஷமா அந்த குழந்தை உங்ககிட்ட வாழ்ந்துட்டு இருக்கு. லீகலா நீங்க படிக்கல, நீங்க சொன்னீங்க. சின்ன தப்பு தான் செஞ்சீங்க. என்ன, ஒரு லாயர் கிட்ட, ஒரு வக்கீல் கிட்ட போய் இதெல்லாம் எழுதி வாங்கல. சின்ன தவறு தான், பெரிய தவறு இல்ல. ஆனா அந்த சின்ன தவறு இன்னைக்கு பெரிய அளவுல கொண்டு வந்து நின்று பெரிய பிரச்சனையா மாறிடுச்சு. நான் குழந்தை இல்லாம தான் 20 வருஷமா வேங்கி கிடந்தேன். நான் எனக்கு சந்தர்ப்பம் கிடைச்சது நீ உன்னை நம்பி நான் இருந்து விட்டுட்டேன். நான் இன்னைக்கு எனக்கு ஒரு குழந்தை கிடைக்குங்களா மேடம்? 45 வயசு ஆயிடுச்சு. இப்போ ஒரு நோம்புல எடுக்குன்னா கூட எனக்கு குழந்தை கிடைக்குங்களா மேடம்? நீங்களே சொல்லுங்க மேடம். நம்பிக்கை துரோகம் பண்றாங்க மேடம் இவங்க. எனக்கு இதுக்கு பதில் சொல்லுங்க மேடம்.
அப்ப என்ன ஒரு நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்காங்க அவங்க. இவ்வளோ நேரமா நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். இந்த அம்மா வடிச்ச கண்ணீரில் 1% நீங்க வடிக்கலைங்க 2 பேரும். அதுலேருந்தே தெரிஞ்சிருச்சு உண்மை என்னன்னு சொல்லி. புரிஞ்சதா? இதுக்கு மேல நான் எதுவும் பேச விரும்பல. நன்றி. கிளம்புங்க. வந்து வாங்கி நான் பேசியாச்சுமா, இவ்வளவுதான் பேச முடியும். கிளம்புங்க.